வந்து பார்த்தாரு, ஏன் சிங்கிள் ஷாட்டே போயிடலாமே அப்படின்னாரு. அப்படின்னா சிங்கிள் ஷாட்டாக போயிடலாம். இல்லை அஜித் அது சிங்கிள் ஷாட்டாக போயிடலாம்ப்பா, ட்ரை நல்லா இல்லைன்னா கட் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. இப்போ துணிவு பண்ணும்போது கூட அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது நீ வந்து கம்மியாலாம் பண்ணாத, ஒழுங்காக பண்ணு, என்ன வரும் நீ யோசிக்கிறத பண்ண, முடியலைன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். நான் ஏதாவது ஷாலினி ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிச்சா? இல்லை இல்லைப்பா ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவருக்கு எல்லா ஜாயின்ஸுமே ப்ராப்ளமு, பேக்கு ஸ்பைன் ப்ராப்ளம், இவ்வளோ ப்ராப்ளம். சில டைம் அதான் கால்லாம் நம்ம ஆகிடும், மரத்து போயிடும் கால் சில டைம். அது வந்து அந்த கஷ்டத்தில் வந்து இவ்வளோ தூரம் டான்ஸ் ஆடுறதே பெரிய விஷயம். வெங்கட் பிரபு ஷூட் பண்ண ஷூட் மாதிரியே இருக்காது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் டூர் போன மாதிரி தான் இருக்கும். வெங்கட் பிரபு சார் படங்கள்னாலே எனக்கு தொடர்ந்து நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் கோட் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு தளபதியோட ஜாயின் பண்ணி பண்ணுறாரு. ஸோ அதில் எதுவும் நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குமா? விடாமுயற்சியில் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ யார் அதில் பயங்கர சூப்பராக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃப்ரண்ட் லைனில் நிற்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம போராடி தான் ஆகணும். அது சும்மா ஒன்றுமே ஆடாமல் ஃப்ரண்ட் லைன்லாம் நிற்கணும்னா நிற்க விட மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் பண்ணுவோம். இப்போ உங்களோட டீமில் அந்த மாதிரிலாம் ஒரு நடக்குமா சார்? அது வெட்டுக்குத்து வரைக்கும் போகும். வாவ் தமிழா வியூவர்ஸுக்கு வணக்கம். மோஸ்ட் ஃபேமஸ், மோஸ்ட் வாண்டட், இந்த மாதிரி எந்த வார்த்தை சொன்னாலுமே இவருக்கு தான் ஃபிட் ஆகும் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 87ல் இன்ட்ரோ ஆகிறீங்க. ஸோ 87லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 37 இயர்ஸ் அந்த ஜேர்னியில் இருக்கீங்க. எப்படி சார் இந்த ஜேர்னி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி கண்டென்ட். நான் நினச்சி பார்க்கல சினிமா ஃபீல்டுக்குள்ளே வருவேன்னு. ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் உள்ளே வந்தேன். வந்து இத்தனை வருஷம் இருக்கிறன்றது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் டான்ஸ் அசிஸ்டன்ட் டான்ஸில் இருந்துட்டு கொரியோகிராஃபராக ஃபஸ்ட்டு மாறக்கூடிய படம் வந்து உயிரோடு உயிராக அஜித் சாரோட. ஸோ அந்த ட்ராவல்லேருந்து இப்போ கூட அஜித் சாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி சார் இருக்குது இந்த ஜேர்னி? எப்படி? அது கிரேஸ்ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் அப்படியே வளர்ந்து வந்தது தான். கல்லூரி வாசல்லையே அஜித் அவரோட நான் நடிச்சிருந்தேன். அப்போவே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஊட்டியில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது. எனக்கு வந்து நான் ஹார்ட்கோராக வீடியோ கேம் பயங்கரமாக விளையாட்டுருப்பேன். ஸோ இங்கேருந்து கேம் கன்சோல் எடுத்துகிட்டு போயிட்டேன். எந்த ஷூட்டிங் போனாலும் அந்த கன்சோல் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஷூட்டிங் முடிஞ்சவொன்னே விளையாட்டே இருப்பேன். அப்படி தான் நானும் அஜித் அவரும் மீட் பண்ணோம். அப்போவே எனக்கு பழக்கம். அப்புறம் உயிரோட உயிராகில் வந்து நான் ஃபஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டராக பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு படமே அஜித்தோட அப்படின்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நடுவில் அப்புறம் தீனா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வில்லனு, மங்காத்தா அப்படி வந்து ட்ராவல் ஆகி நிறைய வந்தோம். பில்லா நிறைய இது வரைக்கும் அவரோட ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப்னாலன்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சைடில் இருந்தாலும் அடிக்கடி பேசிக்க முடியும். இப்போ தான் பேசுவோம். பட் ஹீ இஸ் ஆல்சோ கிரேஸ்ஃபுல்லி ஏஜ்ட், நல்ல மெச்சூராக ஒரு ஜென்டில்மேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சார் ஒரு பெரிய, எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு. எனக்கு வந்து மோர் தென் தட் அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங், ஒரு அழகான ஹியூமன் பீயிங். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வரோம். கடவுள் புண்ணியத்தில் இனிமேலும் ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். படங்கள் தவிர்த்து இல்லாமல் பர்சனலாக பேசிக்குவீங்களா? பேசிப்போம். சில டைம் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாரு, நான் போவேன், உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு பைக் ரைட்ஸ், நிறையா ஷூட்டிங்கு, அப்புறம் ஹெலிகாப்டர் லைசன்ஸ் வாங்கினது, அது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறோம். அதை பற்றிலாம் பேசுவோம். அப்புறம் என்னை பற்றி கேட்பாரு, அண்ணனை பற்றி கேட்பாரு, தம்பியை பற்றி கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக பேசிகிட்டு இருப்போம். அஜித் சாரோட மங்காத்தா படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவருக்கும் ஒரு யூனிக்கான ஸ்டெப்பு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப விடாமுயற்சியில் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஓகே, அதுலேயும் புரிஞ்சுட்டேன் சார். பார்ப்போம், இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சார் இப்போ அஜித் சாரோட விஸ்வாசம் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்குமே அஜித் சார் வந்து லாங் பீட்டு ஆடினதே இல்லை, அதிகமாக ஆடினதில்லை. அந்த விஸ்வாசத்தில் அந்த ஒரு மொமெண்ட்டை தான் வந்து தேட்டருக்கேலேயே வந்து ஒரு பயங்கரமாக தெருக்கி விட்டுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரூரல் சப்ஜெக்ட் பண்ணுறாருன்னு தெரியும், ஆனால் ரூரல் சப்ஜெக்டில் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, தேட்டரில் தான் தெரியும். ஸோ அந்த பீட் எப்படி சார் உங்களுக்கு இந்த இடத்துல லாங் பீட் வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்களா முன்னாடி அஜித் சார்கிட்ட? இல்லை, நான் சொல்லலை. நான் கொரியோகிராஃப் பண்ணிவிட்டு இது கட் பண்ணி போயிடலாம், எதுக்கு தேவையில்லாமல் அவரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சார் வந்து பார்த்தாரு. ஏன் சிங்கிள் ஷாட்டே போயிடலாமே அப்படின்னாரு. அப்படின்னா சிங்கிள் ஷாட்டாக போயிடலாம். இல்லை அஜித் அது சிங்கிள் ஷாட்டாக போயிடலாம்ப்பா, ட்ரை நல்லா இல்லைன்னா கட் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. சரி ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சூப்பராக பண்ணார். என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேமரா வந்து கொஞ்சம் முன்னாடி போய் அந்த கேமராவோட ஷேடோ அவர்
இதில் வந்துருச்சு, ஷர்ட்டில் வந்துருச்சு. அப்புறம் நான் எப்படிடா ஒன் மோர் சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா சூப்பராக பண்ணிட்டாருன்னு. ஒன் மோர் அப்படின்னாரு. அப்படின்னு திருப்பி பண்ணார், திருப்பியும் செம்மையாக பண்ணார். ஸோ சூப்பரான விஷயம் அது. அது வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தான். நானும் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல. அவரே சொன்னார் நான் பண்ணுறேன். அப்புறம் நான் கேட்கும்போது சொன்னார், நான் கேரவனில் இருக்கும்போது இந்த மூமெண்ட் நீ கம்போஸ் பண்ணும்போது பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் கத்தி சூப்பராக செம்மன்னு கத்துனாங்க, அதுவே எனக்கு எனர்ஜி கொடுத்தது. கண்டிப்பாக அதை சிங்கிள் ஷாட் தான் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் பண்ணேன் அப்படின்னாரு. அது அவருக்கு நல்லா அமைஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவரோட உடல்நிலையில மாற்றம்னு ஒன்று இருக்கும் சார். ஹாஸ்பிட்டலில் நிறைய டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப இந்த மாதிரி அவருக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கன்சிடர் பண்ணி மாற்றி கொடுப்பீங்களா, இல்லை அவரவே? இல்லை அவர் சொல்லவே மாட்டார். இப்போ துணிவு பண்ணும்போது கூட அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது நீ வந்து கம்மியாலாம் பண்ணாத, ஒழுங்காக பண்ணு, என்ன வரும் நீ யோசிக்கிறத பண்ண, முடியலைன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். நான் ஏதாவது ஷாலினி ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிச்சா? இல்லைப்பா ஒன்றும் சொல்லலை. சரி நீ என்ன கரெக்டாக வேணுமோ அதை பண்ணு, நான் ட்ரை பண்ணுறேன், வரலன்னா வேணாம் மாற்றிக்கலாம். ஏன்னா அவருக்கு எல்லா ஜாயின்ஸுமே ப்ராப்ளமு, பேக்கு ஸ்பைன் ப்ராப்ளம், இவ்வளோ ப்ராப்ளம். சில டைம் கால்லாம் நம்ம ஆகிடும், மறத்து போயிடும் கால் சில டைம். அது வந்து அந்த கஷ்டத்தில் வந்து இவ்வளோ தூரம் டான்ஸ் ஆடுறதே பெரிய விஷயம். அது வந்து ஒரு பெரிய விஷயம், சீரியஸாக சொல்கிறேன். இது எவ்வளோ தூரம் அவர் மெனக்கெடுறாருன்னா அது அவங்க ஃபேன்ஸ்க்காக தான். கண்டிப்பாக. கல்லூரி வாசல், மாண்புமிகு மாணவன் ரெண்டுமே அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்த படங்கள். ஒன்றில் அஜித் சார், ஒன்றில் விஜய் சார். ஸோ அவங்களோட ஸ்டார்டிங் கெரியரில் பார்த்த அவங்களுக்கும் இப்போ அவங்கள பார்க்குறப்ப எப்படி சார் இருக்கு அவங்களோட பெரிய வளர்ச்சி? யாருமே யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்களே ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவாங்கன்னு. பட் அது ரெண்டு பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க். ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேர் கூட நடிக்கிற இது எப்படி சார் இருந்துச்சு, மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அஜித் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். நான் பயங்கர கலாட்டா பண்ணிருப்பேன் சாங்லாம் பண்ணும்போது. அப்படி ஒரு சாங் விஜய் குரூப் ஆடிட்டு இருக்கும்போது விஜய் பார்த்துட்டு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார்னு நினைக்கிறேன். மாண்புமிகு மாணவன் பயங்கர கலாட்டா பண்ணிருப்பேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன், வால் மாதிரி ஏதாவது கலாட்டா பண்ணிட்டே இருப்பேன். மூஞ்சியை பார்த்தா தெரியாது உங்களுக்கு? அப்போ கொஞ்சம் ஹேர்லாம் வச்சு. ஆமாம், அப்போ லாங் ஹேர்லாம் கல்லூரி வாசல் போகும்போதெல்லாம் லாங் ஹேர் வச்சிருந்தேன். மாண்புமிகு மாணவன்ல வில்லன் கேரக்டர் அப்படிதான் இருக்கும். ஆமாம், கலாட்டா பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி கலாட்டா பண்ணுறது பார்த்துட்டு நான் விஜய் தான் சொன்னார்னு நினைக்கிறேன் டைரக்டர் கிட்ட சொல்லி. அப்படி கிடைச்ச சான்ஸ் தான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக தான் இருந்துச்சு. அஜித் சாருக்கு எப்படி ஒரு யூனிக் மூமெண்ட் இருக்கோ அதே மாதிரி விஜய் சாருக்கும் நீங்க கொரியோகிராஃப் பண்ண படங்கள்லயுமே இருந்துச்சு. லாஸ்டா நீங்க குருவி தான் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, குருவி, அழகிய தமிழ், திருப்பாச்சி பண்ணேன், ஆதி பண்ணேன். அழகிய தமிழ்ல பேங்காக்ல ஷூட் பண்ணியிருப்போம். பேபி ஆப்பிள் நீ அந்த சாங் நமிதாவும் வரும், அந்த சாங் பண்ணேன். அதுவும் நான் யோசிச்சு விஜய் இது மாதிரி யூஸ் பண்ண எப்படி இருக்கும், ரொம்ப கிளாஸா ஸ்டைலிஷா ஒரு சாங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணது. இப்பவும் அவர் வந்து லாங் பீட் டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாரு. ஆமா, ஸோ அப்பவே நீங்க வந்து இந்த குருவி படங்கள்ல அந்த பாட்டா இருக்கட்டும், இப்ப அழகிய தமிழ் பண்றாரு, அங்கிருந்து அவரோட சேஞ்ச் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அவரோட டான்ஸ் மூமெண்ட் வந்து அவர் ரிஹர்சலே பண்ண மாட்டாரு, ஜஸ்ட் கண்ணிலே பார்த்துட்டு பண்ணிடுவாரு. ஸோ அப்பவும் அப்படிதான் இருந்தாரா? அவர் பயங்கர இன்ட்ரெஸ்ட் டான்ஸ்னா. அவர் வந்து சூப்பரா ஆடணும், எப்பவுமே டான்ஸ்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ஸோ எப்பவுமே சூப்பராக தான் பண்ணுவார். அப்பவும் சூப்பராக தான் பண்ணிருந்தாரு, இப்பவும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் பார்க்குறப்ப ஒரு டான்ஸில் வந்து ஒரு யூனிக் மொமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த படம், இது கல்யாண் மாஸ்டர் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அந்த பாட்டில் வந்து ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி சார்? இந்த இடத்துல இந்த பீட்டை பிடிச்சி நம்ம இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணணுன்றது எப்படி சார் ஒர்க் பண்ணுறீங்க? நேச்சுரலாக வர்றது தான், அது பிளான் பண்ணி பண்ண மாட்டோம். இந்த இடத்துல இந்த மியூசிக் நல்லா இருக்கே, இதுக்கு ஒரு ஹுக் ஸ்டெப் மாதிரி போட்டால் நல்லா இருக்குமேனு யோசிச்சு சரி இது கரெக்டாக செட் ஆச்சுன்னா பண்ணுறது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் அது செட் ஆகாது. அது நேச்சுரலாக அமைஞ்சதுன்னா அப்படியே செட் ஆகிடும். முக்கால்வாசி டைம் அது ஹிட் ஆகிருக்கு. ஸோ சந்தோஷமான விஷயம் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா சரோஜாவோட அந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஸ்டெப்பு தான். வெங்கட் பிரபு சார் படங்கள்னாலே வந்து ஒரு ஜாலியான ஒரு இதாக தான் இருக்கும். அந்த படம் வந்து டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு இதாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு சாங் வருது அப்படின்றப்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே இந்த மொமெண்ட் வந்து இப்போ வரைக்குமே அந்த பாட்டு போட்டாலுமே இப்போ வரைக்குமே அந்த மொமெண்ட் வரும். வெங்கட் பிரபு சாரோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த சீன் வைக்கிறப்ப எப்படி சார் இருந்துச்சு? வெங்கட் பிரபு ஷூட் மாதிரியே இருக்காது. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் டூர் போன மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும், டென்ஷனே இருக்காது. அது இல்லாமல் மொத்த கேங்குமே கலாட்டா பண்ணுற கேங்கு தான். ஸோ ஜாலியாக ஆடிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி சோப்பு தேய்க்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணது தான். பட் அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு அப்போ எங்களுக்கு தெரியாது. ஜாலியாக பண்ணது, அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. வெங்கட் பிரபு சார் படங்கள்னாலே தொடர்ந்து நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவர் கோட் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு தளபதியோட ஜாயின் பண்ணி பண்ணுறாரு. ஸோ அதில் எதுவும் நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குமா? தெரியலையே எனக்கு. அது அமைகிறது தான், அது தெரியல எனக்கு. இது பண்ண வேணாம், பண்ண மாட்டேன். ஓகே.
இந்த வரைக்கும் கால் வரல அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் இல்லை. அஜித் சார், விஜய் சார், சூர்யா சார், கார்த்தி சார், கமல் சார், இப்படி எல்லாரோட படங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்களா சார்? இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் ஆக்டர் இருக்காங்களா சார், அவங்க கூட யாராச்சும் இந்த இவங்களோட படங்கள்லாம் வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா சார்? நான் எப்போவுமே நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதே இல்லை. அது ஹெட்வெயிட்னால கிடையாது. அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க, சில பேரோட நல்ல சிங்கில் இருப்பாங்க. அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தான். இவர்கிட்ட நம்ம என்ன வேலை கேட்குறது, அந்த மாதிரி நக்கலும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க மைண்டில் ஒன்று இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு சாங் பண்ணியிருப்போம், அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி அந்த சாங் நல்லா பண்ணியிருக்காரு, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சாங் வேணும் போது கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நான் டெஃபினட்டாக போய். டான்ஸராக இருக்கிறப்ப சார், இப்போ நீங்கள் பேக் டான்ஸராக இருந்து ஒவ்வொரு லைனாக வரதுன்னு இருக்குல்ல சார், அந்த மொமெண்ட் ஒவ்வொரு படங்களுக்குமே இருக்கும். அந்த இடத்துல எப்படி சர்வே பண்ணுறது, மேலே வரதுக்கு முன்னாடி வர்றது அப்படின்ற மாதிரி? இல்லை, யார் சூப்பராக நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் ஃப்ரண்ட் லைனில் நிற்பாங்க எப்போவுமே. கரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷனு, அந்த ஸ்டைலு, மூமெண்ட்டை கரெக்டாக பிடிச்சி ஆடுறவங்க தான் ஃப்ரண்ட் லைனில் நிற்பாங்க. அதில் நிறைய போட்டி நடக்கும் பயங்கரமாக. ஸோ யார் அதில் பயங்கர சூப்பராக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃப்ரண்ட் லைனில் நிற்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம போராடி தான் ஆகணும். அது சும்மா ஒன்றுமே ஆடாமல் ஃப்ரண்ட் லைன்லாம் நிற்கணும்னா நிற்க விட மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணுவோம். இப்போ உங்களோட டீமில் அந்த மாதிரிலாம் ஒரு நடக்குமா சார்? அது வெட்டுக்குத்து வரைக்கும் போகும். அது என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, ஆடுறனோ ஆடலையோ அஜித் சார் பக்கத்தில் நான் நின்று ஆடணும், ஒரு ஷார்ட்டாவது எனக்கு வேணும். எல்லா டான்ஸரும் அதனால் எல்லாரையும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக போட்டு அந்த சாங்கை முடிப்போம். இல்லைனா கதறிடுவானுங்க. அவன் வந்து மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க, நான் ஆடணும் மாஸ்டர் பக்கத்தில் தலைப்பத்தில் ஆடணும் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும், நிறைய நடக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கப்போ டேரக்டருக்கு அடுத்து டான்ஸ் மாஸ்டரை பார்ப்பாங்க, உள்ளே வரும்போதே ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து உங்களோட டீமில் இருக்கட்டும் சரி, பொதுவாகவே இருக்கட்டும், இப்போ இருக்க யங்ஸ்டர் வந்து எப்படி பார்க்குறீங்க சார் டான்ஸ்? இல்லை, எவ்ரி 10 years ஜென்ரேஷன் மாற எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். நான் வரும்போது எனக்கு முன்னாடி இந்த டான்சர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் பார்த்தாலே பயப்படுவாங்க. நாங்கள் வந்து மரியாதை மாத்திரம் இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே மரியாதை இருக்குது. முதல்லலாம் அந்த நமஸ்காரம் போட்டு காலில் விழுறது அப்படி இருக்கும். இப்போ வந்து அப்படியே கை கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி அட்டாச் பண்ணிட்டு அப்படி தான் இருக்குது. ஸோ இட் டென்ஸ் டு சேஞ்ச். அதில் நம்ம வந்து அவங்க மரியாதையாக அவங்க வேலையை கரெக்டாக பார்க்குறாங்களா, உள்ளுக்குள்ளே ஒரு மரியாதை இருக்காதுன்னு. எவ்வளோ தான் காலில் விழுந்தாலும் உள்ளுக்குள்ளே இவன் காலெல்லாம் விழணும்னு நினச்சேன்னா நம்மளுக்கு தெரியும். நான் அதாவது கேட்கணும், இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து பயங்கரமாக இருப்பாங்க, ஹாய் பாய் அப்படின்ற மாதிரி. அவங்க கேஷுவலாக இருக்காங்க. நம்ம காலத்துக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருந்தோம்ல, அப்போ இந்த காலத்துக்கு நம்மளோட ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். எனக்குமே அதை பற்றி நான் என் டான்சர்ஸ்கிட்டே சொல்லுவேன். நான் எப்போவோ சொல்லிட்டேன் டான்சர்ஸ்கிட்ட, நமஸ்காரம் போடுறது தான் முக்கியம் இல்லை, மனசில் அந்த மரியாதை இருக்கணும், உங்கள் வேலையில் ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும்னு எப்போவோ நான் முதல்லையே ஒரு 15 years 20 years பேக்கே நான் சொல்லியாச்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன், காலில் விழுறது ரொம்ப முக்கியம் கிடையாது, மனசில் ஒரு பயம், ஒரு டெடிகேஷன் இருக்கணும், உனக்கு பேஷன் இருக்கணும். டான்ஸில் சொல்லிக் கொடுக்குற ஆளுங்களுக்கு, டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். பேசிக்காக உள்ளுக்குள்ளே இருக்கணும். நீ வெளில வந்து சார் அப்படிலாம் சொல்ல வேண்டாம், உள்ளுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். செல்ல சண்டைகள்னு சொல்லுவாங்களே சார், இப்போ நீ இது பண்ணலையா, உனக்கு நான் டேக்கில் என்ன பண்ணுறேன் பாடுற அப்படின்னு சொல்லி அதிகமாக டேக் பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன ரிவெஞ்ச் இருக்கா சார்? ஏதாச்சும் ரிவெஞ்செலாம் நான் எடுக்க மாட்டேன். நான் பாய்ஸ் நான் திட்டுறதே இதை திட்டிருக்கேன்னா கூட தெரியல. நான் அவ்வளோ பெருசாக திட்ட மாட்டேன். ஏதாவது சொன்னால் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா டைம் ஆகுதுடா ப்ளீஸ்டா அப்படி தான் சொல்லுவேனே தவிர நான் இறங்கி வந்துடுறேன் சார். ஆமாம், எதுவும் நான் பெருசாக திட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியரில் வந்து இந்த கத்துறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, நெகட்டிவிட்டி மாதிரி, அது அப்படியே பரவும். அந்த எமோஷன் அப்படியே ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ ஒரு க்ரியேட்டிவ் ஜாப் பண்ணுறோன்னா அதை வந்து சந்தோஷமாக பண்ணணும். எல்லாருமே சந்தோஷமாக அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆனதான் அந்த சாங் ஹிட் ஆகுன்றதை நான் பயங்கரமாக நம்புகிறேன். அதில் ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால் நான் பெருசாக யாரையும் திட்டுறதோ கத்துறதோ ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடும், அவங்க ஒழுங்காக பண்ணிருக்காங்க, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன் தவிர ஓவராக இன்சல்ட் பண்ணுறது திட்டுறதெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும் சரி, டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் சரி, டைரக்ஷனுக்கும் வந்து ஒரு சின்ன ஆசைகள் இருந்திருக்கும். அது சம்மந்தமாக இப்போ நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை வந்திருக்கா சார் டைரக்ஷனில்? மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வருஷம் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். புது அப்டேட்டாக இருக்குது சார். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 yearsஸாக அதுதான் பர்சியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் நடந்துடும் நான் நம்புகிறேன், பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. சூப்பர், கண்டிப்பாக நடந்துடும் நம்புறேன். ஓகே சார். ஸோ உங்களோட இப்போ அப்கமிங் மூவிஸ் என்னவா இருக்கு சார்? அப்கமிங் மூவிஸ் நான் என்ன பண்ணேன், இப்போ லக்கின்னு ஒரு படம் ஜிவி பிரகாஷோட, கிங்ஸ்டன் ஜிவியோட பண்ணேன். அப்புறம் விடாமுயற்சி தெரியல எனக்கு எதுக்கு தெரிக்கிறீங்க, விடாமுயற்சி தெரியலன்னு சொல்லிட்டீங்களா சார்? ஆமாம், ஃபர்ஸ்ட் அப்டேட். கோட்டும் தெரியல எனக்கு, பண்ணுவேன் நான். அழைப்புக்காக வெயிட்டிங், அழைப்பு வந்தால் கண்டிப்பாக போய் பண்ணுவேன். அது கோட்டு வந்தாலே ஒரு தனியாக ஒரு பிராண்ட் ஆகும்னு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள். ஸோ நம்புவோம், நல்லது நடக்கும் நம்புவோம், அப்படி தான் போயிட்டுருக்கு. மற்றபடி இந்த ஆக்டிங்கு, அதாவது சின்ன சின்ன படங்கள், சில படங்கள் கொரியோகிராஃபி,
அது இல்லாமல் என்னோட டைரெக்ஷன் அந்த வேலைகள் போயிட்டுருக்கு. ஓகே சார். ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக அமையும்னு நம்புகிறேன். அவர் மல்டி டேலண்டட், காமெடி மாத்திரம் தான் வெறும் விஜய் மாத்திரம் இல்லாமல் காமெடி பண்ணுறது நல்ல டேலண்ட், டான்ஸ் நல்லா ஆடுவார், மிமிக்ரி பண்ணுவார். ஸோ சரியான டேலண்ட். அவர் வளர்ச்சி வந்து சூப்பரான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த அளவுக்கு வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம் இண்டஸ்ட்ரியிலன்னு எனக்கு தெரியும். அதுவும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல். எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கமல் சார் அவ்வளோதான் காலி பண்ணி விட்டுருவார் உன்னை அப்படி இப்படின்னு.